ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பிளர் எல்லாம் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்க்கிள் வந்து க்ளோயிங் ஆகிட்டு இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளர் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி க்ளோயிங் ஆகிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து க்ளோயிங் வந்து ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணுறது ஃபிக்மாவில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு எலிப்ஸ் மாதிரி வைக்கிறேன். இப்போ இந்த எலிப்ஸுக்கு வந்து நான் பேக்ரவுண்டில் வந்து எப்படி வந்து எனக்கு பிளர் ஆகணும், அந்த க்ளோயிங் எஃபெக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான கலரை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு க்ரீன் கலரில் வந்து வேணும்னு நினச்சேன்னா நான் க்ரீன் கலரை சூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல வந்து எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் சடன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் காட்டுவாங்க. இதில் லேயர் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் படம் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் இது ஒரு 100ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளர் எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிருச்சா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளர் எஃபெக்ட் வந்து வந்துடும். இது மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 200 கொடுக்குறேன்னா ரொம்ப வந்து லைட் பிளர்ராக வந்து வந்துருச்சு வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ பிளர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த எஃபெக்ட்ஸில் வந்து லேயர் பிளரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோயிங் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல லேயர் பிளர்ன்னு கொடுத்து அதோட லேயர் பிளர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மட்டும் சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஆப்போ இல்லை உங்கள் வெப்சைட்டோ வந்து பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டும் மொபைல் ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அதிகமாக வந்து இதை யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ கைஸ், க்ளோயிங் எஃபெக்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.